வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு காலை உணவு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் வச்சுருக்கோம். ஒரு ஒன்று தாங்கிறதுனால கொஞ்சம் நிறையவே வச்சுருக்கோம். அடுத்து வந்து கடலை, நிலக்கடலை, பச்சைக்கடலை, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற கடலை இது. அப்புறம் இது வந்து அவரைக்காய். அவரைக்காயில் வந்து நார்ச்சத்து நிறையா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதில் ப்ரோட்டீன் இருக்குன்னா அவரைக்கொட்டையில் வந்து ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதுதான். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்ச கேரளா மட்டரிசி சோறு. அதில் வந்து கொஞ்சம் முட்டை, தக்காளி எல்லாம் போட்டு ஒரு முட்டை ரைஸ் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சைப்பயிர் வந்து கடைஞ்சிருக்கோம், மதியத்துக்கு சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வந்து நிறையவே இருக்குது. நிலக்கடலை இருக்குது, அவரைக்கொட்டை இருக்குது, முட்டை இருக்குது, ப்ளஸ் பச்சைப்பயிர் இருக்குது. இத்தனை ஐட்டம் வந்து இன்றைக்கி ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் வந்து இவ்வளோ எடுத்துக்கலாமா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்பீங்க. கண்டிப்பாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன உடம்புக்கு தேவையோ அந்த ப்ரோட்டீன் தவிர எக்ஸஸ் ப்ரோட்டீன் வந்து வெளியில் வந்துடும். ஆனால் நம்ம வந்து பெரும்பாலான நேரங்களில் வந்து நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம். நம்ம உடம்புக்கு என்ன ப்ரோட்டீன் தேவையோ அந்த ப்ரோட்டீன் எடுத்துக்கிறதே இல்லை. இப்போ இன்றைக்கி வந்து எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 60 கிலோ இருக்கேன்னா எனக்கு ஆவரேஜாக வந்து ஒரு 60 கிராம் ப்ரோட்டீன் தேவைப்படும். கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கலாம், 60 கிராம்னு வச்சுக்கோங்க, ஒரு 50 கிராம் கூட வச்சுக்கோங்க. 50 கிராம் ப்ரோட்டீன் வந்து நம்ம தினசரி எடுக்கணும் அப்படின்னா ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா தினசரி தேவை. கார்போஹைட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் வந்து கொழுப்பாக கன்வெர்ட் ஆகி உங்கள் அதிகமாக போச்சுன்னா கொழுப்பாக கன்வெர்ட் ஆகி உங்கள் தோல் கீழே வந்து செடிமெண்ட் ஆகிக்கும். ஆனால் வந்து ப்ரோட்டீனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தினசரி எடுத்தே ஆகணும். தினசரி அதிக ப்ரோட்டீன் எடுத்திங்கன்னா வெளியில் போயிடும். ப்ரோட்டீன் பத்தில் அப்படின்னா ப்ரோட்டீன் எங்கேருந்து நம்மளுக்கு வரும்னா எலும்புலேருந்து வந்துடும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா எலும்பை பாதுகாக்கணும் அப்படின்னா ப்ரோட்டீன் தினசரி நிறைய எடுத்துக்கங்க. கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் இதை ரெகுலராக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே.